தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தமிழக பகுதிகள் மற்றும் வட இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இரவு நேரங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏற்கனவே அதி கனமழை பதிவாகியுள்ள நிலையில் தற்போது அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கனமழை வெளுத்துவாங்க வாய்ப்புள்ளது. தாழ்வான பகுதிகளில் கடும் மழை நீர் சூழ்ந்து காணப்படும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கன்னியாகுமரி, சென்னை மாவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தென்காசி, திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவாரூர், கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வடக்கு இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.